ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான 4 நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது செய்கிறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நான்வெஜ் ரெசிபியாக கூட இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரைடு சிக்கன் செய்கிறதுக்கு நான் லெக் பீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை உப்பு போட்டு ஒரு 2 வாட்டி நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க, நல்லா கெட்டி தயிராக. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு நம்ம நல்லா கட்டிப்படாத மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கலந்தாச்சு. இப்போ இன்னொரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்ச கலவையெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அந்த லெக் பீஸை நம்ம இந்த மாவில் வந்து ஒரு வாட்டி வந்து முக்கி எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ அதை அப்படியே எடுத்து அந்த காஞ்ச மாவில் வந்து நம்ம ட்ரை மாவில் ஒரு வாட்டி நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்து டிப் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். மேலே எல்லாம் வந்து நல்லா வந்து மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. அதிலே வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ரைடு சிக்கன் வந்து ரொம்பவே வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். முதல்ல நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். மறுபடிக்கும் ஒரு வாட்டி டிப் பண்ணலாம். அப்போ தான் கோட்டிங் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் எப்படி நல்லா வந்து பொரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் இது வந்து நல்லா வந்து பொரியட்டும். இப்போ அந்த லெக் பீஸ்லேருந்து ரொம்பவே நிறைய தண்ணி வரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. மேலே எல்லாம் கூட தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல்ல வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வந்து வச்சு போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போடும்போதே வந்து ரொம்ப சலசலப்பாக இருக்கும். இது நல்லா வந்து சலசலப்பு எல்லாம் வந்து அடங்கணும். அப்போ தான் உள்ளேயும் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 3/4 கிலோ அளவு சிக்கனை 2 வாட்டி வந்து கழுவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து போன்லெஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம சேர்க்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கலாம். புளிக்காத கட்டி தயிராக வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இது இப்போ நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே நல்லா மசாலா படுற மாதிரி கொஞ்சம் கூட வந்து தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நம்ம அந்த மசாலா வந்து நல்லா வந்து ஒட்டி பிடிக்கும், நல்லா ஊறியும் இருக்கும். இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வந்து மூடி வைக்கலாம். 1 மணி நேரம் கழித்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறி இருக்குன்னு பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள். அதுலேருந்தே வந்து நிறைய தண்ணி விட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் வந்து சிக்கன் 65 மசாலா அளந்து எடுத்தோமோ அதே 2 கப்புக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்தாச்சு. அதே போலவே நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா வந்து மசாலா வந்து நல்லா அது ஒட்டியும் பிடிக்கும். உள்ளே வந்து நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக வெந்திருக்கும். வெளியே மசாலாவும் நல்லா பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெயை வந்து சூடுபடுத்தி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பீசஸாக இதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது குறைஞ்சது ஒரு 8, 9 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். இதுலேருந்து நிறைய தண்ணி வரும். அதெல்லாம் வந்து நல்லா சலசலப்பு நல்லா அடங்கணும். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கும்.
இப்ப பார்த்தீங்கன்னா, வாட்டி நம்ம போடும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வந்து அத டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்க. இந்த அளவுக்கு அது நல்லா வெந்திருந்தா தான், உள்ள எல்லாம் வந்து நல்லா வந்து பச்சையா இல்லாம வெந்திருக்கும். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெந்துகிட்டே இருக்குன்னு. இப்ப நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் 65 எடுத்துடலாம். இப்ப நம்ம இதே போலவே இன்னொரு பேட்ச்சும் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் நெறையவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 பாருங்க, கொஞ்சம் கூட வந்து அதுலேருந்து வந்து மசாலா வந்து பிரியாம, கொஞ்சம் கூட உள்ள கூட நல்லா ஒட்டாம அழகா வந்திருக்குன்னு பாருங்க. நீங்க வந்து கொஞ்சமா கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா, சில டைம்ல வந்து எண்ணெய் வந்து தெறிக்கும். வெளிய வந்து பொங்கி வரும். அதுக்காக உங்க வசதிக்கேற்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்திலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் 65 பாருங்க, நல்லா வந்து அந்த சலசலப்பு தன்மை எல்லாம் வந்து நல்லா வந்து அடங்கணும். அதுவாவே பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு. இப்போ சிக்கன் 65 நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஒரு குக்கர வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருக்கு. இப்போ நான் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு பட்டை. இப்போ மசாலா கொஞ்சம் பொரியுது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10, 15 வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் 2 பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்து இங்கே பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் எந்த விதமான மிளகாத்தூளும் வந்து இதில் சேர்க்க போகிறது கிடையாது. காரத்துக்கு இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பெப்பரை வறுவல் இருக்கிறதுக்காக நான் வந்து மிளகுத்தூள் தான் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் 1/2 கிலோ வந்து நாட்டுக்கோழியை எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கோழிலேருந்து தண்ணி வரும். அதுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரெசிபியை நீங்கள் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், இல்லைன்னா பிராய்லர் கோழி கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் பிராய்லர் கோழியில் செய்யறதா இருந்தால் நீங்கள் குக்கரில் வச்சு விசில் எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு நாட்டுக்கோழியில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வருது பாருங்க. இப்போ சிக்கன்லேருந்து நல்லா வந்து தண்ணி விட்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சிக்கோ சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன்லேருந்து நல்ல தண்ணி விட்டு வருது பாருங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்க சிக்கன்லேருந்து நல்ல தண்ணி விட்டு வருதுன்னு. இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்த உடனே குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்
நான் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை, கொஞ்சம் கிள்ளி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டு எடுத்தால் ரொம்ப சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் குழம்பு சேர்த்துக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை தான் அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா 8 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன், 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன். காஷ்மீரி சில்லினா இந்த மாதிரி ஒரு சுருக்கமாக இருக்கும், அதுதான் வந்து காஷ்மீரி சில்லி. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு கல்பாசி, ஒரே ஒரு மராத்தி மூக்கு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 வெங்காயம், 2 தக்காளி. இது எல்லாம் தான் இப்போ நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானவுடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலா பொருட்களை எல்லாம் அதில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வந்து வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மசாலா பொருட்களை வறுக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுப்பை நல்லா மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வெந்து வரணும், அது வரைக்கும் மட்டும் வந்து நம்ம வறுத்து விட்டாலே போதும். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது தான் மசாலாவுக்கு இன்னமும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போனோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி தான் வந்து நம்ம அரைச்சிருக்கோம், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிராய்லர் கோழி கூட எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கல. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம மூடி 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2லேருந்து 3 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அருமையான சிக்கன் குழம்பு ரெடி. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய விதமான நான்வெஜ் ரெசிபி போட்டிருக்கோம், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.